guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 22. எபிசோடு 21 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ உள்ளே போனதும் அங்கே ஒரு தெரிஞ்ச வாய்ஸ் கேட்குது. அந்த விஸ்கவுண்ட் ரிவர் பேக் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிஸ் டிஸ்டன் அப்புறம் தம்பி டட் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வலியுறான். அப்புறம் எல்னோர்கிட்ட மேடம் உங்கள் டட் தம்பியை கொஞ்சம் நான் கூட்டிகிட்டு போகலாமா, பேசிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் எல்னோர் அப்படியே ஷாக் ஆகி அதெல்லாம் முடியாது, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சீர்றா. அவள் முடிக்கிறதுக்குள்ள நம்மால் பின்னாடி இருந்து வந்து அவள் காதில் பிரசிடென்ட் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். அப்புறம் ஏதோ ஒரு சீக்ரெட்டை அவகிட்ட சொல்கிறான். அதை கேட்டதும் அவள் கண்ணு அப்படியே சுருங்குது. நம்ம ஆளை செம ஷாக்காக பார்க்குறா. இது எதுவும் தெரியாமல் அந்த ரிவர் பேக் முன்னாடி நின்று மேடம் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், மிஸ் கிறிஸ்டியனுக்கும் தம்பி டட்டுக்கும் ரொம்ப நெருக்கம் போலையே, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கண்ணை மூடி ஒரு நக்கலான சிரிப்பை போடுறான் அந்த வில்லன் பையன். உடனே நம்ம ஆளையும் எல்லோரையும் தனித்தனி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஆள் போய் உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்குள்ள அந்த கிழவன் டைரெக்டாக மேட்டருக்கு வந்துடுறான். நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஆளுக்கு இந்த வில்லனுங்க கூட டைம் வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை, அதான் நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி மேட்டரை உடைக்கிறான். ஃபுல் மூன் அன்னைக்கு ஒரு டீமனை உசுப்பேத்தி கலவரம் பண்ண பிளான் போட்டிருக்கதானா, செக்யூரிட்டி கம்மியாக இருக்கிறப்போ பசங்களை எல்லாம் போட்டு தள்ளி அந்த ரத்தத்திலிருந்து வர பவரை வச்சு டீமன் பீஸ்டுகளை ஊருக்குள்ளே விட பிளான் போட்டிருக்க. அசாசினை வச்சு நைட்ஸை போட்டு தள்ளி எல்லார் மனசுலையும் பயத்தை உண்டாக்கி டிஸ்டன் ஃபேமிலி பிளட் லைனில் தூங்கிட்டு இருக்கிற டீமனை எழுப்பி விடணும், இதுதானே உன்னோட மாஸ்டர் பிளான். ஆரம்பத்திலிருந்து நடந்த அத்தனை அட்டாக் பின்னாடியும் நீ தான் இருக்க. ஆனால் உன் பிளான் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே ஹெட் மாஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துட்டேன், அவங்களும் உனக்கு ஆப்பு வைக்க ரெடி ஆகிட்டாங்க, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஆளு செம்ம கெத்தா கேட்குறான். இதை கேட்டதும் ரிவர் பேக் கண்ணு அப்படியே விரிஞ்சிருது. நம்ம ஆளுக்கு எப்படி எல்லா மேட்டரும் தெரிஞ்சதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அட பாவி, பார்க்க சாதுவாக இருந்துட்டு பாம்பை விட பயங்கரமான மூளையை வச்சிருக்கான், இவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு செம்ம காண்டாகுது அவனுக்கு. ஆனால் அவன் பண்ணி வச்சிருக்கிற செட்டப்பை நினச்சி திரும்பவும் கெத்தாகி பரவாயில்லப்பா நீ, ஆனால் என் ஆளுங்க ஏற்கனவே டிஸ்டியனை தூக்கிட்டாங்க, இதை நீ எதிர்பார்க்கல தானே அப்படின்னு பீத்திக்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்னோர் கையில் ஸ்வாடோட கதவை எட்டி வச்சுட்டு உள்ள பயங்கரமாக என்ட்ரி கொடுக்குறான். அவன் விட்ட உதையில அந்த கதவு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி செதறுது. அவள் உடம்பு முழுக்க ரத்தத்தோட நிற்கிறத பார்த்து அந்த ரிவர் பேக் செம ஷாக் ஆகி இம்பாசிபிள், பிரின்சஸ் டிஸ்டியன் இங்கே எப்படி அப்படின்னு கத்துறான். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியணும்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். ரிவர் பேக் ஆளுங்க எல்னோரை கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்களுக்கு செம்ம திமிரு. பிரின்சஸ் எங்களோட வாங்க, நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு மிரட்டுறானுங்க. அவனுங்க மூஞ்சியை பார்த்ததும் எல்னோருக்கு நம்ம ஆளு காதில் சொன்ன அந்த சீக்ரெட் ஞாபகம் வருது. பிரசிடென்ட்டு டீமன் கும்பிடுற பயலுகளாம் வரப்போகிறானுங்க, கொஞ்ச நாளாக உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது தானே, அந்த கோவத்தை இவனுங்க மேலே காட்டுங்க அப்படின்னு நம்மளால சொல்லியிருப்பான். இதை நினச்சிக்கிட்டே எல்னோர் மெதுவாக எழுந்திரிச்சு நின்று நம்ம லாப்படி டீமன் கும்பிட்றவங்கள ஸ்பாட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு செமக்கூலாக சொல்கிறா. நின்றுட்டு அப்புறம் கூட ரிப்போர்ட் பண்ணிக்கலாம்னு அவள் சொல்லும்போது பின்னாடி இருந்த ஒரு ப்ரௌன் ஹேர் வச்ச ஆள் அவள் தோல் மேலே கையை வச்சு கிண்டலா, அதை பண்ணுற அளவுக்கு உனக்கு சீன் இருக்கா, சரி வா வா நாங்கள் உன்னை உசுரோட பிடிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் வாயை மூடுறதுக்குள்ள எல்னோர்கிட்ட இருந்து ஒரு மரண பயம் காட்டுற பவர் வெளியில் வருது. அவன் மூஞ்சியே அப்படியே ஷாக் ஆகி போயிடுது. அவளோட மைண்ட் கண்ட்ரோல் அப்படியே மாறுது. எனக்கு சீன் இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் தலையை ஒரே கையில் பிடிச்சி அந்த டீ டேபிள் மேலே வச்சு செம்மாடி அடிக்கிறான். டேபிளே சுக்குநூறா உடையுது. இதை பார்த்து சுற்றி இருந்த மற்ற பயலுகெல்லாம் பல்ல கடிச்சிக்கிட்டு சுவாடை எடுக்கிறானுங்க. டே அவளை கொன்னுறாதீங்கடா, அவள் தான் நம்ம பிளானில் மெயின் டார்கெட்டு, எவ்வளோ வேணா அடிங்க ஆனால் உசுரோட விடுங்க அப்படின்னு கத்துறானுங்க. சுற்றிக்கிட்டே கூட்டமாக வந்து அவளை அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனால் இந்த டம்மி பீஸுங்கெல்லாம் எல்னோருக்கு ஒரு வார்ம் அப் பண்ணுற அளவுக்கு கூட ஈடு கொடுக்கல. அவளோட டிஸ்டன் பவரை வச்சு ஒவ்வொருத்தனையும் காற்றுல பறக்க விடுறா. அவளோட ஸ்வாடு சும்மா சரக்கு சரக்குன்னு அவனுங்க கழுத்தை அறுக்குது. இந்த பயலுகளாம் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்துறானுங்க. அவள் அடிக்க அடிக்க அவள் கண்ணு செம்ம ரெட்டாகி பார்க்குறவனுக்கே பீதி கிளப்புது. கடைசியில் முன்னாடி நிற்கிறது ஒரு சாதாரண பொண்ணு இல்லைன்னு அவனுங்களுக்கு புரிஞ்சிருது. இதுதான் ரிவர் பேக் ஆளுங்க எல்னோரை தூக்க ட்ரை பண்ணப்போ நடந்த சம்பவம். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தா ரிவர் பேக் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாயை பிளந்து நிற்கிறான். அப்போ நம்ம ஆள் பயத்தோட பிரசிடென்ட் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறான்.
எல்னோர் அவள் ஸ்வாடில் இருந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு ஒரு ரிலாக்ஸான வாய்ஸில் இப்போ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஆனால் இதை ஒரு டேட்டிங்னு சொல்ல முடியாது, அடுத்த வாட்டியும் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஆளுக்கு 2 சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. எல்னோருக்கு நம்ம ஆளு மேலே இருந்த லவ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு காட்டுது. உன்னால் அவளோட கோவம் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு சீக்ரெட் மிஷனும் வருது. ஸ்டியன் உன்னை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு அலர்ட் வருது. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு சந்தோஷத்தை விட செம ஷாக் ஆகுது. என்னடா அது, எல்லோரோட அப்பா ஏன் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறான். சரி, எப்படியோ மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியாக இருக்கும்போது நம்ம நினச்சது எதுவும் அவ்வளோ ஈஸியாக நடக்காதுன்னு ப்ரூவ் ஆகுது. இந்த கிழவன் ரிவர்பேக் தன்னோட பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு சதையை உருவி எடுத்து இதை நான் யூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு உருமுறான். அவன் சொன்னதை கேட்டதும் நம்ம ஆளு உஷாராகி அவன் கையில் வச்சிருக்கிறது என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிடறான். டீமன் எசன்ஸா, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆளு ஸ்பீடாக பிரசிடென்ட் அவனை அதை சாப்பிட விட்டுறாதீங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் நம்ம ஆள் சொல்கிறதுக்குள்ள அந்த ரிவர்பேக் அதை வாயில் போட்டு முழுங்கிட்டு காடோட பவர் எனக்கு வரட்டும் அப்படின்னு முணுமுணுக்கிறான். அடுத்த செகண்ட் அந்த சன்செட் ரெஸ்டாரண்ட் வெளியில இருந்து ஒரு கருப்பு கலர் பவர் வெடிச்சு கிளம்பி அந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் சுக்குநூறாக ஆக்கிடுது. நம்மால் அந்த பில்டிங்குள்ள இருந்து அடிபட்டு தவழ்ந்து வெளியில வரான். அப்போ ரிவர்பேக்கோட வாய்ஸ் திரும்ப கேட்குது. ஆனால் இந்த வாட்டி அவனோட டோன் வேற லெவலில் இருக்கு. உங்களை முடிக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். டட் கேம்பல், இப்போ இதை உன்னால் சமாளிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு கர்ஜிக்கிறான். அடுத்த நிமிஷமே அவன் உடம்பு அப்படியே ஒரு பயங்கரமான டீமனாக மாறுது. அவன் முழுங்கின அந்த சதை அவன் நெஞ்சில் வச்சு செம்மையாக பவர் கொடுக்குது. இந்த கேமில் எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க நம்ம ஆளுக்கு இந்த ஸ்டாட் என்னன்னு தெரியாமல் இருக்குமா என்ன? ஒரு மனுஷன் டீமன் எசன்ஸ் முழுங்குனா அவனுக்கு டீமனோட பவர் கிடைக்கும். சாப்டர் 1 டீமன்னா இந்த உலகமே ஒரு பைத்தியக்கார உலகண்டா சாமி அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்புறான். இப்போ சிஸ்டம் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு, அந்த ஃபியூரிஃபையரை தோக்கடிக்கணும், நிறைய பேர் செத்தா மிஷின் ஃபெயில் ஆகிடும்னு சொல்லுது. அங்கே பார்த்தா அந்த ரிவர்பேக் உடம்புல பவர் ஏறுறத ஃபீல் பண்ணி ஒரு வெளிநாய் மாதிரி ஓலையிடுறான். இனிமே தான் ரியல் ஹண்டிங் ஆரம்பம் அப்படின்னு கத்துறான். நம்மாள் திரும்பி பார்த்தா தூரத்துல இருந்து யாரோ ஓடி வர சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு மூஞ்சி அப்படியே சுருங்கிடுது. அட பாவிங்களா, பிரச்சனை இவன் மட்டும் இல்லை, அந்த மான்ஸ்டர்ஸும் சேர்ந்து வருது. எல்னோர் போட்டு தள்ளுன அந்த டீமன் கும்பிடுற பயல்க எல்லாம் திரும்ப உசுரோட வந்துடுறாங்க. ரிவர்பேக் ஆளுங்க எல்லாம் பாதி மனுஷனாகவும் பாதி டீமனாகவும் மாறி நிற்கிறானுங்க. கண்ணெல்லாம் அப்படியே ரத்த கலரில் செவந்து போய் நம்ம ஆளை அடிக்க பாஞ்சு வரானுங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபியர்சிங் த்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு ப்ளூ கலர் லைட்டு வந்து அந்த டீமனுங்க மேலே பட்டு அவனுங்க உடம்பே சுக்குநூறாக கிழிச்சு எரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தாலியன் தான் அந்த அட்டாக்கை பண்ணியிருக்கான். சுற்றி நடக்கிற கலவரத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இங்கே என்னடா நடக்குது, யாருடா அந்த மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்குறான். இந்த விஸ்கவுண்டு ரிவர்பேக்குங்க, என்னோட அட்டாக்கை பாத்தியா மச்சான் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு பீத்திக்கிறான். நம்ம ஆள் சட்டுன்னு, டே அவனுங்க எல்லாம் உன் கூட வேலை பார்த்த ஸ்டாஃப்டா, அந்த நெக்லஸை நீ போட்டிருந்தா நீயும் இப்படி தான் ஆகியிருப்ப அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் தாலியன் அப்படியே நடுங்கி போயிடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.